பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு வாங்குறதுக்கு ரொம்பவும் போராட்டம் பண்ணாங்க, ஈஸியாக முடியல. இப்போ என்னன்னு கேட்டால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டு கேட்டால் தான் வந்து ஒரு 6 சீட்டு ஜெயிக்க முடியல, 2 சீட்டு. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியை இழக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் இவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகுதிகள் எந்த தொகுதியை வழங்குவாங்க, இவங்க தனி சின்னத்தில் போட்டியிட முடியுமா, இல்லை வந்து உதயசூரனிலே போட்டியிடுறதுக்கான நிர்பந்தம் ஏற்படுமா, இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்படி ஒரு குழப்பம் வந்து அண்ணன் முகத்தில் தெரியுது. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சீட்டு வாங்கினா தான் வந்து ஒரு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்க முடியும், ஒரு 7 சீட்டு ஜெயிக்க முடியும். என்னால் முடியல, நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் என்னை போட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தி என்ன கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் உங்களை தவிர வேறு யாருமே இல்லையே எங்கள் கட்சியில். நீங்கள் இப்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஜனநாயகப்படி நீங்கள் கட்சியை நடத்தினா கூட இங்கே தனிநபர் கட்சியாக தான் சார் வந்து விசிகா இருக்குது. தனிநபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்வாதிகார தலைமை தான் அங்கே இருக்குது. நீங்கள் ஜனநாயகம் பேசலாம், அண்ணன் திரும்ப பேசலாம், ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து திருமாவளவன் என்ற அந்த பிம்பத்தை நம்பி தான் அந்த கட்சி. அங்கே சொதப்பல் நடந்ததுன்னு கேட்டால் விசிகாலேருந்து விலகி ஆதவர்ஜனா போய் தாவேக்களை இணைஞ்ச பிறகு தான் இந்த விஜயோட செல்வாக்கே குறைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் தெளிந்த நீரோடைப்பட ஆயிடுச்சு அரசியல். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து தக்க வச்சு கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு வாழ்வா சாவான்றது தான் 2026 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கதவுகள் திறந்துருக்கு, திமுகவும் திறந்துருக்கு, அதிமுகவும் திறந்துருக்கு. சரிங்களா, கூடுதலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது, இங்கே காங்கிரஸ் இருக்குது, தேசிய கட்சிகளும் இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு கதவு மட்டும்தான் விசிகா போட்டிருக்கோம், ஒன் வே. வயது இப்போ மூப்படையும் போது கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து டென்ஷனாக எமோஷன் ஆகிறாரு. அதுக்கான அவசியமே இல்லை. நிலைப்பாட்டு அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். ஆதவர்ஜுனா விஷயத்திலேயே ரொம்ப தடுமாறினார். ஒரு உங்கள் கட்சியை விட்டு நீங்கள் வந்து விளக்குறீங்க சார், அந்த கட்சியை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் அவர் வந்து இன்னொரு கட்சியில் போய் வந்து இணையிறாரு. அன்றைக்கி மாலையே அவர் வந்து சந்திக்க நேரம் கேட்டால் நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் கேட்டால் அரசியல் நாகரிகன்றீங்க. இங்கே எல்லாருக்கும் அரசியல் நாகரிகம் இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்வை என்னன்னு பார்க்க வேணாமா? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருமாவளவனுடைய இந்த ஒரு அழுத்தம், தயக்கம், தடுமாட்டம், தள்ளாட்டம், இதற்கு காரணம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சமீபத்தில் தான் மாநில அங்கீகாரம் கிடைச்சிச்சு, அந்தஸ்து கிடைத்தது. இந்த மாநில அங்கீகாரம் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பறிபோய் விடும் அப்படிங்கிற நிலையில தத்தளிக்கிறாரா திரும்ப? கண்டிப்பா சார். இப்போ சீட்டு குறைஞ்சபட்சம் கேட்டினா ஒரு 10 சீட்டு வாங்கி ஒரு 7 சீட்டு ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 சீட்டு 3 சீட்டு பறிபோகலாம். ஆனால் இப்போ ஒரு நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி கேட்டிங்கன்னா இவர் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 7 தொகுதியில் வந்து இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம். அப்போ தான் அந்த அங்கீகாரம், ஏற்கனவே பெற்ற அங்கீகாரம் நிலைக்கும். இப்போ அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குந்தகம் ஏற்பட்டுருமோ, இவங்க இருக்கிற சீட்டு எண்ணிக்கையே வந்து கேட்டினா 6 சீட்டுக்கு 5 ஆக்கிடுவாங்களோ. இந்த 2 சீட்டுக்கே போகிறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு வாங்குறதுக்கு ரொம்பவும் போராட்டம் பண்ணாங்க, ஈஸியாக முடியல. இப்போ என்னன்னு கேட்டால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டு கேட்டால் தான் வந்து ஒரு 6 சீட்டு ஜெயிக்க முடியல, 2 சீட்டு. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியை இழக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் இவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகுதிகள் எந்த தொகுதியை வழங்குவாங்க, இவங்க தனி சின்னத்தில் போட்டியிட முடியுமா, இல்லை வந்து உதயசூரனிலே போட்டியிடுறதுக்கான நிர்பந்தம் ஏற்படுமா, இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்படி ஒரு குழப்பம் வந்து அண்ணன் முகத்தில் தெரியுது. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சீட்டு வாங்கினா தான் வந்து ஒரு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்க முடியும், ஒரு 7 சீட்டு ஜெயிக்க முடியும். அந்த எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டு ஜெயிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸோடு சேர்த்து கட்சியோட அங்கீகாரம் பார்த்து ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பான தலைவராக நிறைய அவருக்கு யோசனைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எங்கேயும் போக்கணும் கிடையாது. இப்போ வந்து பிஜேபி வந்து அங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போது பிஜேபியோட அந்த அலைன்ஸ் முடிவானதில்லை ஏடிஎம்கேல. அதனால் என்னன்னா அங்கே வந்து கதவு சாத்தப்பட்டது. அது வந்து 2 தரப்புலையுமே சிக்கல் தான். இப்போ விசிகாவுக்கும் வந்து அந்த கதவு சாத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து கதவு திறந்துருக்கு. அவங்க ஏடிஎம்கே கிட்டேயும் போகலாம், டிஎம்கே கிட்டேயும் போகலாம்.
இங்கே ரெண்டு தரப்புல கேட்டினா கம்யூனிஸ்டுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி இருக்கிற அலையன்ஸில் வந்து கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க, விசிகாவும் போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு தரப்பு கதவு சாத்தப்பட்டது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க நினைச்சாங்க டிஎம்கேவோடும் போக முடியும், ஏடிஎம்கேவோட போக முடியும். இதுதான் அண்ணனுடைய குழப்பத்துக்கு காரணம், தடுமாற்றத்துக்கு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விசிகாவை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில தான் தற்சமயத்தில் கூட விசிகா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நாங்கள் திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம், எல்லா காலத்துல நாங்கள் கூட்டணியில இருந்து நாங்கள் விலக மாட்டோம்னா சொல்லியிருக்கிறாரு. இல்ல இப்பவும் அதைத்தான் சொல்றாரு, கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னாலும். ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த நிமிஷத்துல கூட விசிகா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்ப தன்னிச்சையான முடிவு அப்படின்னு தெரிவிக்கிறாங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்வதற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இல்ல கட்சியினர் வந்து ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல யாரும் நீங்க போய் பேசாதீங்கன்னு சொன்னதோட நோக்கமே என்னன்னு கேட்டா, நீங்க வந்து அவசரப்பட்டு ஏதாவது நீங்க கருத்து சொல்லிடுறீங்க, அந்த மாதிரி நீங்க வந்து அவசரத்தனமா பேசுறீங்க, அரைவேக்காடுத்தனமா ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல யாரும் போய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. முதல்ல அங்க வந்து லாக் பண்ணிட்டாரு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து விசிகா தரப்புல போறது வந்து ஒருத்தர் 2 பேர் தான் போகிறாங்க. சரிங்களா? அதுவே பெரிய பலவீனம். மீடியாக்களை சந்திக்காதீங்கன்னு சொல்லி கட்சியினருக்கு, அதுவும் குறிப்பாக வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் வந்து பேசக்கூடியவங்க. ஒரு 4 பேர் 5 பேர் விசிகா தரப்பில் பேசுகிறோம். அவங்களுக்கும் வந்து வாய்ப்புட்டு போட்டார், நீங்கள் எதுவும் போய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அது அறவேக்காடுத்தனமாக பேசுகிறீங்க, புரிதல் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு சொல்லி அதுக்கு சொல்லிட்டார். அது முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் இவரே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணனே இப்போ பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, முகத்தை ரொம்ப இறுக்கமாக வச்சுருந்தாரு. கேட்டால் என்னை வந்து நீங்கள் கட்சியினர் எல்லா மேடைக்கும் நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னு. அதாவது அதிகமான மேடை நிகழ்ச்சின்னு சொன்னால் அது விசிகாவை சொல்ல முடியாது, கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கேன்னா அந்த அளவுக்கு மேடை வந்து அமைச்சு இவர் போய், ஏன் மேடை மட்டுமே இல்லை, மேடையே இல்லைனாலும் கூட கேட்டால் பொதுவெளியில் கூட கேட்டினா ஒரு மீட்டிங்னா போய் எளிதாக போய் வந்து கலந்துக்கிறவர் அண்ணன் திருமா. ஆனால் அவரையே இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா கட்சி நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட்றீங்க, எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள், ப்ரெஷரில் ஒரு என்ன சொல்ல கேட்டால் நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ இதன் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டுறீங்க, நான் அங்கே வர வேண்டியது இருக்குது, அங்கே வரும்போது 4 பத்திரிகாரனும் வந்துடுறான், அவன் வந்து ஏதாவது கேள்வி கேட்டான்னா அப்போ நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த சங்கடங்களை தவிர்க்க பார்க்குறாரு. இன்னும் 1 வருஷம் இருக்குது, இப்படியே இழுத்துக்கிட்டே போகணும். இப்போ நம்ம போகிற இடத்துல கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் அவரோட லாங்குவேஜில் பேசுவோம், யூடியூப்பில் கேள்வி கேட்குறாங்க, யூடியூபர்லாம் பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை வச்சு ஏதாவது வந்து தேவையில்லாமல் ட்ரோல் ஆகுது. நிகழ்ச்சிக்கு போகிறதுனால தானே அது ஆகுது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கடந்த முறை வந்து கேட்டினா வருகை பதிவேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கக்கூடிய எம்பிகள் பட்டியலில் அண்ணன் திருமாவும் இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு, நான் இந்த முறை சொல்ல, கடந்த முறை நான் சொல்கிறேன். அப்போது அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறார், நான் ஒரு கட்சியின் தலைவராகவும் இருக்கிறேன், பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்க வேண்டிய, கட்சியினருடைய நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளை பொது நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வருகை பதிவு கேட்டால் அந்த நான் கட்சியின் தலைவராகவும் நான் செயல்படுறேன், பாராளுமன்ற உறுப்பினராகவும் நான் செயல்படும் போது கேட்டால் வருகை பதிவு குறைவுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்ல கேட்டால், நீங்கள் என்ன பொது நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது இதை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் வந்து ஒரு எம்பியாகவும் செயல்பட வேண்டியதாக இருக்குது, தொகுதிக்காக நான் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் அப்படிலாம் சொல்லவே இல்லை. என்னால் முடியல, நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் என்னை போட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தி என்ன கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் உங்களை தவிர வேறு யாருமே இல்லையே எங்கள் கட்சியில். நீங்கள் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஜனநாயகப்படி நீங்கள் கட்சியை நடத்தினா கூட இங்கே தனிநபர் கட்சியாக தான் சார் வந்து விசிகா இருக்குது. தனிநபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்வாதிகார தலைமை தான் அங்கே இருக்குது. நீங்கள் ஜனநாயகம் பேசலாம், அண்ணன் திரும்ப பேசலாம், ஆனால் வந்து முழுக்க வந்து திருமாவளவன் என்ற அந்த பிம்பத்தை நம்பி தான் அந்த கட்சி. அங்கேயாவது அப்பம்புள்ள இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில், பல கட்சிகள் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு முகமாக அறியப்படுறது கேட்டால் விசிகான்னா அது அண்ணன் திருமா மட்டும்தான் அடையாளம். அப்போ நீங்களும் வந்து மீட்டிங்க்கு நான் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னால் வேறு என்ன செய்ய முடியும்? எப்படி கட்சியோட தொடர்ச்சி தொய்வு இல்லாமல் போகணும்ல கட்சி? இல்ல இப்போ வந்து திருமாவளவன் அவர்களுடைய பதட்டத்துக்கு காரணமாக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது தான் இப்போ திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ் உருவானது தங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்க கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு வெளியில செல்வதற்கு, இன்னொரு அலையன்ஸுக்கு செல்வதற்கு அங்க ஆப்ஷன் வந்து அடிபட்டு போய்விட்டது. அடிபட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இது மட்டுமே காரணம் கிடையாது.
அதாவது ஏடிஎம்கேவோட பிஜேபி போய் கூட்டணிக்கு போனது மட்டுமே காரணம் இல்லை. இன்னொரு பெரிய சக்தியாக எதிர்பார்த்த விஜய் வந்து கேட்டீங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து கேட்டால் பெரிய அளவில் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவங்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. அந்த புத்தக வெளியீட்டு பண்ணாங்களே ஆனந்த விகடனில், அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மேடையில் வந்து உண்மையிலே திரும்ப பிளான் பண்ண திட்டமிட்டபடி இவங்க போயிருந்தாங்கன்னா அதுதான் ஜான் ஆரோக்கியசாமியோட பிளான். அதுதான் அன்னைக்கு வந்து அவர் விசிகால இருக்கிறாரு ஆதவர்ஜுனா, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்ச்சி அந்த புத்தக வெளியீட்டு வேலை வந்து கேட்டால் ஒரு அண்ணன் திருமாவை வந்து போய் அந்த புத்தகத்தை வந்து வழங்குற மாதிரி விஜய் பெற்றுக்கொள்கிற மாதிரி தான் அந்த வடிவமைப்பட்டது அந்த நிகழ்ச்சியை. அப்போது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து அதை தவிர்த்தார். அதோட தவிர்க்கும் போது கேட்டால் ஒரு தலைவர் உருவாகும் போது அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான். ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன, ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சாதி அடிப்படையில் அவங்க யாருன்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்னைக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு வீரமணி போய் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு, அங்கீகாரம் கொடுக்குறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப அரசியலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நடிகர் வராருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் அவரை போய் அணைக்கவே இல்லை. அதை தாண்டியும் வந்து அவர் பேசுகிறாரு, யார் விஜய் பேசுகிறாரு. திருமாவளவன் அவர்கள் அங்கே இருந்தாலும் இங்கே தான் அவருடைய உள்ளங்கள் எண்ணம் இங்கே தான், மனசு இங்கே தான் இருக்குன்னு பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு மறுப்பு கொடுத்து ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கூத்தாடின்னு பேசுகிறாரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். ஸோ இப்படி ஒரு தலைவர் உருவாகும் போது நீங்கள் வந்து அணைக்காமல் விட்டுறீங்க. இன்னொரு பக்கம்னு கேட்டால் அவரே தன்னடிச்சா வருவார்னு பார்த்தா அவர் வரவும் இல்லை. இது உண்மை. விஜயோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது இல்லை. இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன். ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவில் இருந்து விலகி போய் வந்து தாவேக்கால இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கேட்டால் அங்கே ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு அறிவாளியோட வியூகம் சரியாக இருந்தது. அவருடைய பிளான் எனக்கு எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமியோட பிளான் எனக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். அதிமுகவோட கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா போய் இணையணும், ஒரு பெரிய அளவில் சீட்டு கேட்டு இணையணும். பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக வந்து அந்த கட்சி அந்த கூட்டணி வந்து இணையணும். அதனால தான் வந்து அண்ணாமலை, நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க, ஜான் ஆரோக்கியசாமி போய் தாவேக்கால இணையிற வரையிலும் அண்ணாமலை எந்த விமர்சனமும் பண்ணியிருக்க மாட்டார். யாரை? விஜயை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே சொதப்பல் நடந்ததுன்னு கேட்டால் விசிகாலேருந்து விலகி ஆதவர்ஜனா போய் தாவேக்கால இணைஞ்ச பிறகு தான் இந்த விஜயோட செல்வாக்கே குறைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் முழுக்க நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கிடையாது. அப்போ அங்கே ஒரு இந்த மாதிரியான தலைவர்கள் நான் சொல்கிறது கேட்டால் வந்து விசிகா வரட்டும், கம்யூனிஸ்ட்கள் இவங்கெல்லாம் கேட்டால் மூன்றாவதாக ஒரு பெரிய தலைவராக உருவெடுப்பார். அப்போ டிமாண்ட் இருந்திருக்கும் விஜய்க்கு, அதிமுக வந்து டிமாண்ட் இருந்திருக்கும். அப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும். இப்போ தெளிந்த நீரோடைப்பில் ஆயிடுச்சு அரசியல். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இந்த இடத்துல வந்து தக்க வச்சு கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு வாழ்வா சாவான்றது தான் 2026 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கதவுகள் திறந்துருக்கு. திமுகவும் திறந்துருக்கு, அதிமுகவும் திறந்துருக்கு. சரிங்களா? கூடுதலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது, இங்கே காங்கிரஸ் இருக்குது, தேசிய கட்சிகளும் இருக்குது. ஆனால் இவங்கள பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு கதவு மட்டும்தான் விசிகா போட்டிருக்கோம், ஒன் வே. அதுதான் அண்ணனுடைய முகத்தில் இருக்குமானதுக்கு காரணம். ஒரு தெளிவாக என்ன சொல்ல கேட்டினா ஒரு வீரம் செறிந்த முகம். ஏன் இவ்வளோ சோகமானதுக்கு காரணம் என்ன அடிப்படையில்னு கேட்டினா இங்கே அரசியல் இறங்கு முகத்தில் விசிகா இருக்குது. இப்போ இறங்கு முகம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இந்த பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உருவானதுனால திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே சீட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிக அளவில் கொடுக்க மாட்டாங்க. கடந்த முறை கொடுத்த தொகுதிகள் இல்லை அதை விட குறைவான தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இலக்காக வச்சிருக்காங்க. அப்போ திமுக வந்து அதிகமான தொகுதியில போட்டியிட போகிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு 7 தொகுதிகளில் வெற்றி பெறலைன்னா மாநில கட்சி அந்தஸ்து பறிபோய்விடும். அப்போ மாநில கட்சி அந்தஸ்து பறிபோய் விட போகிறது அப்படிங்கிற பதட்டம் தான் திருமாவுடைய முகத்தில் தென்படுகிறது. அங்கீகாரம் பெற்ற ஒரே நேரத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சி 2 கட்சி, நாம் தமிழர், விசிகாவுக்கு வந்து யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்கன்றதை பாருங்கள். முதல்ல இந்த ஒரு விஷயம் போதும். விசிகாவுக்கு வந்து திமுக தரப்பில் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்கன்னு பாருங்கள். அங்கே அந்த இடத்துல வந்து வாழ்த்து தெரிவிக்காத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கூட்டணியில் இவங்க தொடர்றாங்கன்றது வேறு விஷயம். கட்டாயம் வாழ்த்து தெரிவிக்கிறோமான்றது ஒரு கேள்வி, அது வேறு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகள் வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், எந்த கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றாலும் வாழ்த்து தெரிவிக்கலாம். ஆனால் விசிகா வந்து அங்கீகாரம் பெற்றதில் வந்து கேட்டால் பெரிய அளவில் திமுக சைடில் வந்து பெரிய வந்து ஒரு கொண்டாட்டம் ஒரு கூட்டணி கட்சி தானே என்ற அந்த வாழ்த்து பரிமாற்றங்களை எதுவுமே செய்யவே இல்லை. அண்ணன் திருமாவை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இருக்கிற கட்சியோட அங்கீகாரத்தை தக்க வைக்கணும். சீட்டுகள் குறைவாக பெற்றாக்க கடுமையான விமர்சனங்கள் பெரிய சவாலாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாக்கள் பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து மாற்று கருத்து உள்ளவங்க
முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க. வந்து இப்போ வந்து பலரும் வந்து கேட்டால் சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அண்ணன் ஒரு கட்டத்தில் சோஷியல் மீடியாவையும் வந்து ஒரு மாதிரியான பேச்சுக்கள்லாம் விட்டார். நீங்கள் போய் யூடியூப்பில் போய் உட்காந்துட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மாற்று கருத்துள்ளவங்க வந்து மாற்று கட்சி சார்ந்தவங்க இல்லை எதிர்ப்பு நிலையில் உள்ளவங்க பேச தான் சார் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அண்ணன் வந்து சகிச்சுப்பார். அப்போ அவருக்கு வந்து வயது வந்து இளம் வயதாக இருந்தது. ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்ன துடிப்பான ரத்தம் இருந்தபோது கூட என்ன அவர் வந்து சகிச்சுக்கிட்டார். பட் வயது இப்போ மூப்படையும் போது என்ன கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து டென்ஷன் ஆகிறாரு, எமோஷன் ஆகிறாரு. அதுக்கான அவசியமே இல்லை. அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். ஆதவ அர்ஜுனா விஷயத்திலேயே ரொம்ப தடுமாறினார். உங்கள் கட்சியை விட்டு நீங்கள் வந்து விளக்குறீங்க சார், அந்த கட்சியை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் அவர் வந்து இன்னொரு கட்சியில் போய் வந்து இணையிறாரு. அன்றைக்கி மாலையே அவர் வந்து சந்திக்க நேரம் கேட்டால் நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் கேட்டால் அரசியல் நாகரிகன்றீங்க. இங்கே எல்லாருக்கும் அரசியல் நாகரிகம் இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்வை என்னன்னு பார்க்க வேணாமா? அரசியல் நாகரிகம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ நீங்களும் அரசியல் நாகரிகம் மற்றவர்கள் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து வைக்கப்படுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆவேசம் வந்தது இவருக்கு கேட்டால் நீங்கள் திமுக கட்சிக்காரரான்னு கேட்கும்போது அவ்வளோ கோபம் ஆவேசம் வந்ததை நம்ம பார்த்தோம். அது என்றைக்கு வந்து வேங்கவயல் விஷயத்திலும் நாங்குநேரி விஷயத்திலையும் நீங்கள் என்ன தான் அரசியல் நாங்கள் வந்து கடமைகளை நாங்கள் செஞ்சோம் அப்படின்லாம் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி வந்து கேட்டால் வந்து பட்டியல் வகுப்பு மக்கள் மத்தியில் இருக்குது அண்ணன் பேரில். அதை போக்குறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடலை. தன் சொந்த கட்சியினரே வந்து பல இடங்களில் கொடியேற்ற முடியல. அப்போ அந்த கொடி ஏற்றும் போது என்ன நினைக்கிறாங்கன்றது அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த தகவல் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். பல கட்சி கூட்டங்களில் வந்து இவரை கூப்பிட்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் நான் சொல்கிறேன். இவர் பல இடங்களில் கொடியேற்ற நிகழ்ச்சிகளாக இவரை கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன? அண்ணன் வந்தார்னா எதிர்ப்பு இருக்காது. அண்ணன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னா இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டார் வராருன்னு தெரிஞ்சாலே அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நெருக்கடிகள் இருக்காது ஆளுங்கட்சி தரப்பில் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் விழா ஏற்பாடு பண்ணுறவங்க நம்புகிறாங்க. அதுக்காக தான் இவருக்கு வந்து கேட்டால் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு காரணம் அண்ணன் வரணும் கூப்பிட்றது காரணம் அங்கே இரண்டாவது தலைவர்கள் வலிமையான தலைவர்கள் வந்து இல்லை அப்படியே இருக்கிற தலைவர் இப்போ நான் வந்து யாரும் குறிப்பிட்டு சொன்னால் அது சிக்கலாயிரும். அப்படியே போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனநிறைவு அடையிறது இல்லை அங்கே இருக்கிற தொண்டர்கள். ஏன்னா கட்சியோட அந்த என்ன சொன்னால் அந்த மாதிரி தட்பவெட்பம், அந்த கட்சிக்கு உள்ள தட்பவெட்பம் அது அண்ணன் தான் வரணும். அண்ணன் வந்து கொடியேற்றினார்னா அது ஒரு பேர். அப்படியே வந்து அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக வந்து அவங்க நடவடிக்கை அப்படி அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆதங்கப்படுறதுல என்ன அர்த்தம்? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.